نحمده ونصلي على رسوله الكريم. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد الشهر فليصمه، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتقوا الله لعلكم تشكرون. قال نبينا صلى الله عليه وسلم: كعب بن عجرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: وحضروا المنبر فحضرنا، فلما ارتقى درجة قال آمين، فلما ارتقى درجة ثانية قال آمين، فلما ارتقى درجة ثالثة قال آمين. فلما نزل قلنا: يا رسول الله صلى الله عليه وسلم، لقد سمعنا منك اليوم شيئا ما كنا نسمعه. قال: إن جبريل الصلاة والسلام أراد لي فقال: بعد من أدرك رمضان فلم يغفر له قلت آمين. فلما رقيت ثانية قال: بعد من ذكر عندهم يصلي عليك آمين. فلما رقيت ثالثة قال: بعد أدرك أبويه الكبر أو أحدهما فلم يدخلاهما أو قلت أو كما قال عليهم الصلاة والسلام. அல்லாஹுடையார்களே, அருமையான சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. புனிதமான ஜும்ஆவுடைய நன்னாளில் வரக்கூடிய ரமலான் எதிர்பார்த்த வண்ணமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரமலான் சிறப்பு என்ன, அதனுடைய அமல்கள் என்ன, நோன்பு கடமையாக்கப்பட்டது என்ன என்பதை சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். புகழனை தெய்வனுக்கு சொந்தமானது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஆகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றவினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், உலமாக்கள், சாலிஹான நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே உடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடையும் அபிவிருத்தியும் உண்டாகட்டுமாக. அருமையான சகோதரர்களே, ஒரு சில தினங்களை கழித்து நாம் ரமலானை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதற்கிடையில் ஆயுள் நமக்கு கிடைக்க பெறுமா என்ற அச்சத்தோடும் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பகலும் ஜனாதா அறிவிப்புகள் சொல்லப்படுகிறது. நாம் சென்று அந்த ஜனாதாக்களை குளிப்பாட்டி கவனிட்டு தொழுக வைத்து செய்துவிட்டு வருகின்றோம். இது அல்லாஹுடைய கட்டளை. சென்ற ஆண்டிலே இருந்தவர்கள் இந்த ஆண்டிலே இல்லை, சென்ற வாரத்திலே இருந்தவர்கள் இந்த வாரத்திலே இல்லை. இதுபோன்றுதான் நாமும் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் என்ற வழியில் சென்றார்களோ அந்த வழியில் இருக்கின்றோம். அதற்குண்டான ஏற்பாடை நாம் செய்து கொள்ள வேண்டும். நல்லடியார்களுடைய வணக்கங்கள் எப்படி இருந்தது என்பதை நாம் சிலதிலே சுட்டி காட்டினோம். ஹைர் அருமையானவர்களே, இந்த புனிதமான ரமலானுக்கும் அருள்மறையாம் திருக்குர்ஆனுக்கும் தொடர்பு இருக்கிறது. காரணம், இந்த அருள்மறையாம் திருவேதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய ஹிரா குகையிலே ரமலானுடைய காலத்திலே திங்கட்கிழமை அன்று அருளப்பட்டது என்ற வரலாறுகள் நமக்கு இருக்கிறது. அந்த ஹிரா மலை பல படித்தரங்கள் அமைக்கப்பட்டு ஏறி செல்வதற்கு சுலபமான முறையில் அமைக்கப்பட்டது. அன்று
கரடுமுரடான பாலையிலே, செங்குத்தலான அந்த மலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் அங்கு தங்கினார்கள். அங்கு தங்கி இரவு முழுவதும் கழித்து பகலும் கழித்து 3வது நாள் இரவிலே முதல் நாள் எப்படி கேட்டதோ அதே போல 2வது நாள் இரவும், 2வது நாளைக்கு எப்படி கேட்டதோ அதே போல 3வதும் அசரீரியான சத்தம் கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு இங்கு பார்க்கிறார்கள், ஒருவரும் இல்லை. ஆனால் 3வது நாள் செங்குத்தலான ஒரு ஒளிச்சுடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோற்றம் அளித்தது. அந்த தோற்றம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த வரலாறு நீண்ட வரலாறு. இன்றைய தினத்தில் நாம் அது தலைப்பல்ல, திருக்குர்ஆன் அருள மாதம். அந்த மாதத்திலே நாம் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சென்ற வாரம் அந்த நோன்பை எந்த அளவிலே நாம் கடைபிடிக்க வேண்டும், அதனுடைய சிறப்பான வணக்கங்கள் செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதற்கு நமக்கு எந்த தண்டனை இருக்கிறது என்ற நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கைரு அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார், ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் என்றால் என்ன, எப்படிப்பட்டது? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதிலேதான் அருள்மறையாம் திருமறை அருளப்பட்டிருக்கிறது, இறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்டது, அற்புதமானது. அற்புதம் என்ன மகத்துவம் என்று சொன்னால், உண்மையையும் பொய்யையும் பிரித்து நம்மை வாழக்கூடிய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்ட, சரித்திரங்கள் சொல்லப்பட்ட மற்றும் உண்டாகிய சொல்லப்பட்ட ஒரு திருவசனமாக இருக்கிறது அருள்மறையாம் திருக்குர்ஆன். நேர்வழி பெறுவதற்காக இந்த திருமறை, ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஸஹ்ர, யார் இந்த மாதத்தை அடைந்து அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்பதாகவும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லது குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், இந்த இரவிலே இறக்கி வைத்தோம். அது எப்படிப்பட்டது, மக்களை நேர்வழிகாட்டு. அந்த ரமலானுடைய மாதம் அடைந்து விட்டால், யார் அந்த ரமலானை ஆயுளோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஸஹ்ர, யார் அதை அடைய அவர்கள் நோன்பு நோக்கட்டும். ஃபமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின், யார் நோயினால் பீடிக்கப்பட்டார்களோ, யார் ஆகுமான பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் ஆகிலான அறிவுடைய பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அடங்கலின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு நோற்பது ஃபர்லாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அவர்களே, அந்த ரமலானுடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அதை விடுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அதை நாம் நோன்பு நோற்காமல் விடுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி என்று, ஒருவர் பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கிறார், பிரயாணத்திலே நோன்பு நோற்பது ஆகுமானதல்ல என்பதை விளக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், எப்படிப்பட்ட பிரயாணமாக இருக்க வேண்டும், அந்த பிரயாணம் எப்படி இருக்க வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையிலே செல்லக்கூடிய பிரயாணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே செல்லக்கூடிய பிரயாணமாக இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக வழியிலே நாம் சென்றாலும் அந்த பிரயாணத்திற்கும் நோன்புக்கும் விடுவதற்கு அனுமதி கிடையாது. கொள்ள வேண்டும். நாம் செல்லக்கூடிய பயணம் ஆகுமானதாக இருக்க வேண்டும். ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றோம், இது போன்ற ஆகுமான விஷயத்திற்காக செல்லும் பொழுது அந்த பயன் நோன்பு நோற்பதினால் நமக்கு வறட்சி ஏற்படும், நம்முடைய உடல் தாங்காது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த பிரயாணத்திலே நீங்கள் நோன்பை விட்டு விடலாம். இது ஒரு சட்டம். அடுத்ததாக சொல்லப்பட்டது, யார் நோயுற்று இருக்கிறார்களோ, உடல் பாதிக்கப்படும், அவர் உயிருக்கே ஆபத்து என்று மருத்துவர்களால் சொல்லப்பட்டார்களோ, நோய் என்று சொன்னால் சாலை வலி, சாதாரண ஜுரம், சாதாரண உடல் வலி, இது நோய் அல்ல. இது போன்ற நோய் தொழுகையை விடுவதற்கோ நோன்பை விடுவதற்கோ அனுமதி கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகுமான பயணத்தின் காரணமாக நோன்பை விடலாம். நோய் கடுமையானவர்களாக மறுத்தால், நமக்கு அச்சுறுத்தப்பட்டு நீ நோன்பு நோத்தால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்ற அளவுக்கு நமக்கு ஏற்பட்டால் அந்த நோன்பை விட்டு விடலாம். அதோடு மட்டும் விட முடியாது. வலி துக்குமிலுள்ள யுத்தத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க காலங்களிலே விடுபட்ட நோன்பை திரும்ப கதா செய்து கொள்ளுங்கள், அதோடு விட்டு விடாதீர்கள். விளங்கிக் கொள்ளுங்கள். விடுபட்ட அந்த நோன்பை
மறுகாலங்களிலே உங்களுக்கு நோய் சுகமாகி அல்லது பிரயாணத்திலே சென்று அந்த அடையக்கூடிய இடத்தை சென்று விட்டீர்கள், இப்படி செய்ய வேண்டும். நீங்கள் அடுத்தடுத்த காலங்களிலே விடுபட்ட நோன்பை பூர்த்தியாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கட்டளை இருக்கின்றான். அருமையானவர்களே, இப்போ நமக்கு என்ன என்று அல்லக்கும் தஷ்குரூன் அடுத்ததாக சொல்கிறான். உங்களை நேர்வழி காட்ட வேண்டி நோன்பு நோற்பதற்கு சக்தியையும் பலத்தையும் கொடுத்து, உங்களுக்கு அமல் செய்வதற்குரிய பலத்தையும் கொடுத்து, உங்களை அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக வேண்டி, இந்த குர்ஆனை கொண்டும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹுவை ஷுக்ர் செய்யுங்கள். அல்லாஹுவை ஷுக்ர் செய்து இறுதியாக நீங்கள் பெருநாளை கொண்டாடுங்கள், தக்பீருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நாம் சொன்னோம் மன்சாம ரமலான் இஹ்திசாபன் ஈமானம் வை இஹ்திஸாபன் லஹு என்பதாக. இப்பொழுது வாசிக்கப்பட்ட வசனத்தின் மூலமாக ஹதீதுகளாக நமக்கு 3 பேரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சபித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபித்த பதுஆவுக்கு அங்கீகார முத்திரிக்கையிட்டார்கள். ஆமீன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, 3 நபர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார். யார் அவர்கள் என்று சொன்னால், யாரிடத்திலே ரமலான் வரப்பற்று, ரமலானும் அவர்களுடைய ஆரோக்கிய காலங்களிலே வரப்பெற்று அந்த ரமலானை அடைந்து நோன்பு நோட்டாகிடத்திலே பிழை பொறுக்க தேடவில்லையோ அவர்கள் நஷ்டமடைவார்கள், நாசமடைவார். அல்லாஹ் பாதுகாக்கவர். 3 ஒன்று முதலாவது சொல்லப்பட்டது ரமலானுடன் அடைய பெற்று அதிலே அவர்கள் தௌபா செய்து நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க இடவில்லையோ அவர்கள் நஷ்டமடைவார்கள், நாசமடைவார்கள். இரண்டாவதாகப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் உச்சரிக்கப்பட்டு இந்த சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருநாமத்தை கேட்டு யார் சொல்லவில்லையோ அவர்கள் நஷ்டமடைவார்கள், நாசமடைவார்கள். ஆமீன் என்று என்றார்கள், ஆமீன் கூறினார்கள். மூன்றாவதாக மிக மிக முக்கியம், யாருடைய பெற்றோர், மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை தவிர எல்லா குற்றங்களையும் மன்னித்து விடுகின்றான். பெற்றோர்களை அவமரியாதை செய்தவர்களை கையிலே போட்டு வேதனை செய்வான். கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். யார் பெட்டி உதாசீனம் செய்து அவர்களை மதிக்காமல் அவமரியாதை செய்து அவர்களுடைய கண்ணியத்தை கொடுக்காமல் இருந்தார்களோ அவர்கள் நாசமடைவார்கள், நஷ்டமடைவார்கள் என்பதை சொன்னவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதுஆ செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்று வருகிறது. இந்த துஆவுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று. அருமையானவர்களே, இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். 2 பேரும் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார்? நாம் எல்லாம் தெரிந்த விஷயம். இந்த உலகிலே இருக்கக்கூடிய அத்தனை நபிமார்களுக்கும் தலைவராக வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமுல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இமாமாக இருந்தவர்கள், ஷஃபீஈன், இப்படியெல்லாம் பலவிதமான பெயர்கள் சூடப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆமீன் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார்? எல்லா வழக்குகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள். அனைத்து அபிமார்களிலும் அதிகமாக வந்து போனவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய துஆ எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த பதுஆவிலே இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக, உலக மோமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே ஏறினார்கள். ஆமீன் ஆமீன் 3 படியிலையும் சொல்லிவிட்டு குத்துபா பிரசங்கத்தை நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றிவிட்டு கீழே வந்தவுடனே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்றைக்கும் ஒரு விஷயம் எங்களுடைய செவியிலே இன்றைய தினம் விழுந்தது. உங்களுடைய நாவின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு சொல் கேட்டோமே, அது என்ன என்பதாக கேட்கும் பொழுதுதான் இப்பொழுது சொல்லப்பட்ட விஷயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆகவே அருமையானவர்களே,
இந்த மாதத்திலே நாம் நோன்பு நோற்பு ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபர்லை நாம் கடைபிடிக்க வேண்டும். சாதாரண ஒரு தலைவலிக்காக எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹருடைய உணவு அவர்களுக்காக கொடுக்கப்படும் ஊரில் போன வாரத்திலேயே பேசினோம் சில விஷயங்கள். சஹரு உணவை பள்ளி உண்டு விட்டு சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றாமல் சுபுகுக்கு பிறகு பொழுது விட்டு வரக்கூடியவர்களுக்கு நேரடி காட்சியாக அப்படியே உட்கார்ந்து கொண்டு தொப்பியும் போட்டுக்கொண்டு தாடியும் வைத்துக் கொண்டு தேநீர் அருந்தக்கூடிய அவல நிலை நாம் காணுகின்றோம். சுபுடைய ஜமாத் எம்முடைய பள்ளியிலே இருந்து தொழுகை முடித்து விட்டு பார்த்தா டைரக்டா டீ கடையில உட்கார்ந்து ஒரு ஒளிஞ்சு கூட குடிப்பதில்லை, பகிரங்கமாக சாப்பிடக்கூடிய கேவலப்பட்ட சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரமலான் என்று சொன்னால் சொல்லுகின்ற ஒரு சம்பவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறிலே சொல்லப்படுகிறது. ஒரு மனிதர் ஒரு நண்பரை பார்ப்பதற்காக ரமலானுடைய காலத்திலே பகலிலே வருகின்றார். தொழுகையிலே பார்க்கும் வீட்டிலே இருக்கிறார். சரி, தொழுகையை முடித்து விட்டு அவரை சந்திக்க வரும் பொழுது இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அடுப்பங்கரையிலே இருந்து கதவு தட்டப்படுகிறது. காரணம் என்ன? உணவு சாப்பிடக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது. கதவு தட்டிய உடனே அந்த நண்பரை உட்கார வைத்து விட்டு உள்ளே சமையல் அறைக்குள்ளே சென்றார். உணவை அருந்தியவர் அவசரமாக தன்னுடைய வாயை சுத்தம் செய்யாமல் அப்படியே வந்து விட்டார். வந்து அமர்கிறார். ஒரு புத்தகத்தை நண்பர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டு ரமலானுடைய நாளையிலே நோன்பு பிடிக்காமல் பகிரங்கமாக உணவு அருந்த மலத்தை சாப்பிடக்கூடியவர்கள் என்பதாக எழுதப்பட்டது. மலம் சாப்பிடுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய வாயை பார்க்கிறார், அங்கு உணவு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் மலம் ஜலம் கழித்தவர் சரியாக சுத்தம் செய்யவில்லையே நண்பரே என்பதால் அவரையே திடுக்கிட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, நாம் சாப்பிட்ட விஷயத்தை சுத்தம் செய்யாமல் வந்தது இவருக்கு தெரிந்து விட்டது என்பதால். போன்ற சம்பவங்கள் வரலாறுகள் நிறைய இருக்கிறது. அருமையானவர்களே, ரமலானை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னார். நாம் ஒவ்வொருவரும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய தோளிலே ஜனாசாவை தூக்கி கொண்டே அடைக்கிறோம். நம்மை இந்த ரமலானுக்குள்ளே யார் தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்ல இயலாது. நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் நம்ம இடத்திலே இருக்கிறதா? நமக்கு கபரு தயாராக இருக்கிறது, கஃன் தயாராக இருக்கிறது, குளியாட்டி கவனிட்டு கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய நேராக இருக்கிறது. இந்த இடத்திலே தான், அந்த இடத்திலே தான், அங்கேதான், இந்த ஊரிலே தான், யாருக்கும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அருமையானவர்களே, நாம் எந்த இடத்திலே மௌத்தாகுவோம், எந்த இழக்கப்படுவோம், எந்த நிலையிலே மௌத்தாகுவோம் என்பதெல்லாம் நம்முடைய தாயுடைய கருவறையில் தந்தையுடைய நுதுபாவாக விழும் பொழுதே எழுதப்பட்ட விஷயங்கள், தக்தீரிலே எழுதப்பட்ட விஷயங்கள். இது வரலாறு இருக்கிறது. மௌத்துக்கு தப்பித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சென்ற ஒரு மனிதருடைய வரலாறு. எல்லாம் சொன்னோம் என்றால் நேரம் சீண்டு கொண்டு இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, புனிதமான ரமலானுடைய அமல், அந்த ரமலானிலே நோன்பு நோப்பதை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். இரவிலே நின்று வணங்குவது, அது தராவீஹ் போன்ற வணக்கங்கள், தஹஜ்ஜுத் போன்ற வணக்கங்கள், குர்ஆன் ஓதுவது போன்ற வணக்கங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக மணிக்கோர்வையை போல அமல் செய்து கொண்டே இருக்கணும். இந்த ஒரு மாதம் கண் விழிப்பதினால் நமக்கு எதுவும் நம்முடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்பட போறதல்ல. நோன்புடைய நோக்கமே உடலை பரிசுத்தப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது. இந்த ஒரு மாதம் நாம் பக்குவம் பயிற்சி எடுத்து விட்டோம்னால் அடுத்து வரக்கூடிய 11 மாதங்கள் மிக இலகுவாக நம்முடைய அமல்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட இந்த ரமதானிலே நோன்பு நோற்பது ஃபர்து, வணங்கி அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நாளையிலே ஒரு ஃபர்தை, ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் ஒரு ஃபர்தை நிறைவேற்றிய நன்மைகள் எழுதப்படுகின்றன. ஒரே ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் ஒரு கடமையான காரியத்தை செய்த எழுதப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஒரு ஃபர்தினால் 70 ஃபர்துகள் நிறைவேற்றிய நன்மை கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். பாருங்க எவ்வளவு நன்மை, அளப்பரிய சன்மானங்களை நமக்கு பெற்று தரக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரமலான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமான அந்த மாதம் நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் செல்லக்கூடிய நம்முடைய மூச்சுக்கள் அது எல்லாம் நமக்கு கணக்குக்கு உண்டாகி கொண்டே செல்கிறது. அருமையானவர்களே, இன்னும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு நோன்பாளி திறக்க உணவு கொடுத்தால், நோன்பு திறப்பதற்கு தேநீரோ ஒரு பாலோ கொடு, அதற்குரிய நன்மை என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வயிறு நிறைய புடைக்க உணவு கொடுக்க வேண்டும் என்பது எங்களிடத்திலே எதுவுமே இல்லையே, நாங்கள் சாப்பிடுவதே மிக கம்மியான உணவு, அடுத்தது நாங்கள் உணவு கொடுப்பது என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பேரீத்தம்பழத்தை கொண்டு உணவு கொடுங்கள், ஒரு மிடர் தண்ணீரை கொண்டு உணவு கொடுங்கள், ஒரு மிடர் கொண்டு உணவு கொடுங்கள், இது எல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த நன்மையிலே இருந்து ஒன்றுமே உங்களுக்கு குறையாது, அதிகமாகத்தான் கிடைக்கும், நோன்புடைய கூலி உங்களுக்கும் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சங்கையான மாதம். இந்த இடத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு 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 படி உணவு என்று சொன்னால் 2 படி உணவாக அவர்களுக்கு அதிகரிக்கப்படுகிறது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கொடுப்பதினால் நமக்கு குறைய போறதல்ல, அதனால் நமக்கு எதுவும் மோசம் வரப்போறது, நன்மையும் கிடைக்கும், உணவும் அதிகரிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சங்கையான மாதம். அந்த மாதத்திலே ஏழை எளிய நீங்கள் கலந்துரவாடக்கூடிய மாதம். ஏழை எளிகளை கவனித்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களுக்கு உடை கொடுங்களுக்கு, அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள். இவையெல்லாம் நன்மைகள் தரக்கூடியதாக இருக்காக பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை ஒரு நெருங்கிய நெருக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கு. அந்தருக்கு இடையிலே நம்முடைய நிலை என்ன என்பது நம்மால் சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஆயுளை நீளமாக்கி வைப்பானாக. வரக்கூடிய ரமலானை அடைந்து நன்மை பெறக்கூடிய, நன்மைகளை அதிகமாக, அல்லாஹுடைய கட்டளைகளை, அல்லாஹுடைய ரசூலுடைய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய பெருத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.